நாங்கள் அனைவரும் வந்து செவிலியர் உதவியாளர் சான்றிதழ் படிப்பு முடித்து தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்கள். இந்த செவிலியர் உதவியாளர் சான்றிதழ் படிப்பு வந்து 2009 மாண்புமிகு முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. 2011-12 ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமாட்டுக்கு இதனோட செவிலியர் உதவியாளர் போஸ்டிங்கே போடக்கூடாதுன்றதுனால எங்களை அவுட் சோர்ஸில் 325 அரசாணையை போட்டு அவுட் சோர்ஸில் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதுக்காக பல்வேறு போராட்டங்கள் 2016 பண்ணியிருக்கோம், 18 பண்ணியிருக்கோம், 19 பண்ணும்போது மாண்புமிகு இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களிடம் வந்து நாங்கள் அதனோட கோரிக்கை மனுக்களை கொடுத்துருக்கோம். அவர் அப்பொழுது எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, நான் ஆட்சிக்கு வந்த உடனே நம்மளுடைய நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கை நாங்கள் கண்டிப்பாக வந்து போடுறோம் அப்படின்ட்டு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதேமாரி 2021 325 ஒரு அரசாணையில் இருந்த எங்களுடைய நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 வந்து 2021 பிரித்து 563 ஒரு ஜியோ மூலமாக பிரித்து எங்களுக்கு செவிலியர் உதவியாளர் சுப்பீரியர் கேட்டகரி இதை வந்து எம்ஆர்பி மூலமாக தான் நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு அரசாணையை வழங்கி எங்களுக்கு சிறப்பித்தார். அதற்கு மிக்க நன்றி மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மிக்கற்ற நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாங்கள் எதற்காக கூடியிருக்கோம் அப்படின்னா, எங்களுடைய வேலை வாய்ப்பு வந்து 2794 போஸ்டிங் இருக்குன்னு சொல்லி எம்ஆர்பி வந்து செப்டம்பர் மாதம் எங்களுக்கு ஒரு காலாண்டு அறிவிப்பு விட்டது. ஆனால் அதற்கு பின்பு ஒரு சில காரணங்களை காட்டி 1030 போஸ்டிங்கை அதை குறைச்சிருக்காங்க. இதனால் வந்து ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு குவாலிட்டியான ஒரு தகுதியான ஒரு நபர்களிடம் இருந்து பயன்படுத்தாமல் அவங்கள கான்ட்ராக்ட் பேசிக்கில் இருக்கிற அதாவது சானிடரி ஒர்க்கர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரை பயன்படுத்தி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் வந்து இதற்காக 10வது முடித்து ஒரு ஆண்டு காலம் மருத்துவமனையில் நாங்கள் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளோம். இந்த போஸ்டிங்கை உடனடியாக நிரப்பணுன்றதுக்காக தான் இந்த போராட்டமே நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். மற்றபடி எங்களுக்கு கவர்மெண்ட் மேலே அகெயின்ஸ்டாவோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் இதை நடத்தலை. எங்களோட போஸ்டிங்கை உடனடியாக நிரப்பணும், அதுவும் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்கள் அவர்கள் கையால் நாங்கள் அரசாணையை பெறணுன்றதுக்காக தான் இந்த போராட்டமே நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதாவது இப்பொழுது செப்டம்பர் மந்த்து மருத்துவ பணியாளர்கள் ஆணையம் மூலமாக வெளியிட்ட அறிவிப்பு வந்து 2794. டோட்டல் வேகன்சி 8000 பேர்கிட்ட படிச்சிருக்காங்க.